சின்னப்பண்ணு, சொல்லுங்க அத்தை. ஏண்டி வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்க? ஏத்தா, உங்களுக்கு எப்படி இந்த டிவி என்டர்டைன்மெண்ட்டோ அதே மாதிரி எனக்கு இந்த ஃபோன் தான் என்டர்டைன்மெண்ட். டிவி பார்க்க வேணாம்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதே மாதிரி தான் எனக்கும். பதிலுக்கு பதில் பேசு. ஏத்தா வாய் பழக்கிறீங்க? ஏண்டி பக்கத்து வீட்டு புஷ்பா வரா, அவளுக்கு வேற 1000 ரூபா தரணும். அதை கேட்டாலும் கேப்பா, அவள் கேட்டானா இல்லைன்னு சொல்லிவிடு. சின்ன பொண்ணு, வாங்க புஷ்பாக்கா, என்ன விஷயம்? தீபாவளிக்கு துணி எடுக்க ஜெயந்தி அக்கா, பார்வதி அக்கா, ரேவதி அக்கா எல்லாரும் போலான் இருக்கோம். நீ வந்தீங்கன்னா பரவாயில்ல, உன்னையும் கூப்பிடலான்னு வந்தேன். எப்பா நல்ல வேலை, நான் கூட காசு கேட்க வந்துட்டாலும் நினச்சிட்டேன். ஓ அப்படியாக்கா, எப்போ போகிறோம்? சாயங்காலமா போயிட்டு வந்துடுவோம். சரிக்கா, நானும் கண்டிப்பாக வரேன். சரி நான் வரேன் சின்ன பொண்ணு. ஏக்கா ஒரு நிமிஷம். என்ன சின்ன பொண்ணு? நீங்கள் என் அத்தைக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க போல இருக்கு. உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க கொடுக்கும்போது கொடுக்கணும்னு விட்டுட்டேன். சரி கூப்பிடு, நான் வாங்கிட்டே போயிடுறேன். சாயங்காலம் துணி எடுக்கிறதுக்கு அந்த காசு கொஞ்சம் உதவும். இதோ கூப்பிடுறேன். ஏத்தா உன்கிட்ட சொன்னேன் பாரு.